ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். நம்ம பெரும்பாலும் இந்த கிளிகள்லாம் பச்சை கிளிலாம் மனுஷங்கள போல பேசும் அப்படின்னு சொல்லி பல பேர்த்துல கேட்டிருப்போம். ஏன் நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் அது மனுஷங்கள போல ஃபுல்லா ஃப்ளூயண்டா பேசலைன்னா கூட மனுஷங்க பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், மனுஷங்க பேசக்கூடிய சொற்களா இருக்கட்டும், அதை ரிப்பீட் பண்ணும், மிமிக்ரி பண்ணும். ஏன்னா அந்த தன்மை கிளிகளுக்கு இதா பேசிக்காவே இருக்குது, நேச்சுரலாவே இருக்குது. இப்ப ஒரு காக்கா, ஒரு காகம் கிளிய போல இல்ல, மனுஷங்கள போல மனுஷங்கள போல ஃப்ளூயன்ட்டா இப்ப மனுஷங்கள்ட்ட போய் நம்ம எதனா கேள்வி கேட்டோம்னா, அது நம்ம மனுஷங்க எப்படி பதில் சொல்லுவோம். அதே போல ஒரு காக்கா கேள்வி கேட்டா பதில் சொல்லுது. அது நம்ம பேசிக்கிற மாரியே. இப்ப இந்த காக்காவ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு பூஸ்ட் மாரி. நம்ம சேனல் பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாரி. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் தி சீக்ரெட் ஆஃப் அவர் சேனல் எனர்ஜி. அது ஒண்ணு. 2வது என்னன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டா இருக்கட்டும், டாபிக்கா இருக்கட்டும், நம்ம சேனல்ல நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் டக்கு டக்குன்னு வந்துரும். நீங்க பட்டுன்னு பார்த்துட்டு போயிரலாம். அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்களா? சரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்கருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த காக்காக்கு பேர் இல்லங்க. காக்காக்கு பேர் இல்லன்னா கூட அந்த காக்காக்கு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த காக்காக்கு அம்மா, அப்பாலாம் இருக்காங்க. நாங்க போக போக சொல்றேன். இந்த காக்கா எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுலலாம் இல்ல. நம்ம இந்தியால மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பல்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ். மகாராஷ்டிரால உள்ள வில்லேஜ். இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மங்கல்யா, முங்கே அண்ட் தஞ்சு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இந்த காக்காக்கு அப்பா, அம்மான்னு வச்சுக்கோங்களேன். இந்த காக்கா அப்படிதான் சொல்லுது இவங்கள. பேர் சொல்லி கூப்பிடுது. ஓகே. நான் போக போக சொல்றேன். இந்த மங்கல்யா என்ன பண்றா, மங்கல்யா முக்கிய என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வெளியில போகும்போது, ஒரு மரத்துல இருந்து ஒரு 15 நாளத்து காக்கா, இவரு தான் சொல்லியிருக்காரு, ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு. ஒரு 15 நாள் காக்கா கீழ விழுந்துருச்சாம். கீழ விழுந்த காக்கா இவரு எடுத்துட்டு போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காரு. இதுக்கு ஏதோ காயமாயிருச்சு. அந்த காயத்துக்கு மருந்து அடிச்சு ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காரு. கொஞ்ச நாள் இந்த காக்காவ கூடயே வச்சிருந்திருக்காரு. இவரும் சரி, இந்த தஞ்சு அவங்க ஒய்ஃபும் சரி கூடயே வச்சிருக்காங்க. இந்த தஞ்சு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. இந்த காக்காவோட ரொம்ப கனெக்ஷன் ஆயிட்டாங்க. சரி சொல்றேன் நானு. இப்ப இந்த இதெல்லாம் குடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்குறாங்களா? ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் இது குணமாயிருது. குணமானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இத வெளியில விட்டுர்றாங்க. இது காகத்தோட போட்டும். நம்ம இங்க கிளி கிடையாது. இது புறாவும் கிடையாது. நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? காகத்தோட விட்டுறலாம்னு சொல்லிட்டு இவங்க காகத்தோட விட்டுர்றாங்க. அப்ப கூட இந்த தஞ்சு இருக்கிறாங்கல்ல, அவங்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா வேணாம்மா, அங்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இவரு அவங்களோட ஹஸ்பண்ட் முக்கிய வெளியில விட்டுர்றாரு. 2 பேரும் சேர்ந்தா விட்டுர்றாங்க. விட்டதுக்கு அப்புறம் இந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா, காலையில விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் நைட்டு கூட கிடையாது. ஈவினிங் டைம் சன்செட் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் டைம் இது நம்ம மனுஷங்கலாம் வெளியில போயிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போறோம்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வருவோம்ல, அதே மாரி இது வெளியில போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. இது கூட ஒரு பெரிய விஷயம் கூட சொல்ல முடியாது. எதனால சொல்ல முடியாதுங்கிறான்னா, ஏன்னா அந்த புறாவா இருக்கட்டும், மத்த பறவைகளா இருக்கட்டும், நம்ம எதனா வளர்த்தோம்னா வச்சு வளர்த்தோம்னா, இது வெளியில விட்டா கூட ஈவினிங் ஆனா இது நம்ம வீட்டுக்கு வந்துரும். ஏன்னா இதுதான் நம்ம வீடுன்னு அதுக்கு தெரியும். அதே மாரி தான் இந்த பறவையும், இந்த காக்காவும் நினைச்சுக்கிட்டு, இது வீடுன்னு தெரிஞ்சு வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சு இவங்களும் நினைச்சுக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நாள் திருப்பி இந்த காக்கா வெளியில விடுறாங்க. வெளியில விடுறாங்க, திருப்பி இதே மாரி ஆகுது. திருப்பி பல நாள் இதே மாரி ஒரு வாரமா கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவும் ஈவினிங் ஆனா வெளியில வந்துருது. அதுக்கப்புறம் இவங்க நெனச்சுக்கிறாங்க, சரி அவ்வளோதான். இது ஒண்ணும் பண்ண முடியாது. இது இங்கேயே இருக்கணும் தோணுது போல இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வீடு மாரிலாம் நம்மளும் சின்னதா குருவிக்கெல்லாம் வெளியில வீடு கூடு கட்டுவோம்ல, அந்த மாரி இது உங்களுக்கு ஒரு சின்னதா கேஜ் மாரி கட்டி இந்த காக்காவ வைக்கிறாங்க. இந்த காக்காவும் காலைல ஆனா வெளியில போகுது. நைட் ஆனா ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வருது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த காக்கா இவங்க இது யாரு? முக்கியாவும், தஞ்சுவும் வீட பூட்டியிருக்கிறாங்க. இந்த காக்கா அந்த வீடு பக்கத்துல தட்டி இருக்குதுங்க. டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்குது. நம்ம மனுஷங்கள போல தட்டி இருக்குது. இவங்க யாரும் கதவு தொறக்கல போல. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கு இந்த காக்கா ஆய், ஆய், ஆய் அப்படின்னு கத்திருக்குது. ஆய்ன்னா என்ன அர்த்தம்னா, மராட்டில அம்மான்னு அர்த்தங்க. அம்மாக்கு தான் ஆயின்னு சொல்லுவோம் மராட்டில. ஆய் ஆயின்னு கத்திருக்குது. இவங்க ஏதோ ஏதோ புள்ளைங்க தான் கத்துறாங்க போல. வெளியில யாரோ புள்ளைங்களா, இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களா யாரோ கத்துறாங்க போலன்னு சொல்லிட்டு இவங்க இந்த அம்மா வெளியில தஞ்சு வெளியில பார்த்துருக்காங்க. வெளியில பார்த்த உடனே தான் இந்த காக்கா இவங்களுக்கு உடனே ஒரு செகண்ட் புரியல. இது ஏதோ ஏதோ பண்ணியிருக்குது, பேசியிருக்குது, ஏதோ கோயின்சிடன்ஸ் மாரி நெனச்சுட்டு இவங்க லூஸ்ல விட்டுர்றாங்க. அடுத்த நாள் ஒரு 2, 3 நாள் கழிச்சும் இவங்க இந்த காக்கா வளர்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, இவரு ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? முன்கே முன்கே அவரோட ஹஸ்பண்ட் வீட்டு வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு பாபா, பாபா, பாபான்னு கத்தியிருக்குதுங்க. இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது பேசதான் ஏதோ தோணுது போல, பேசுது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி பேச ட்ரை பண்ணுது போலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே கன்டின்யூ ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுதுன்னா, அதே மாரி இவரு வீட்ல உட்காந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? முக்கிய.
முக்கிய வேலை பார்க்கும்போது இது வந்து என்ன பண்ணி கேட்டிருக்குதுன்னா, கை கரத்தஹத் அப்படின்னு கேட்டிருக்குதுங்க. கை கரத்தஹத்னா என்ன செய்றீங்க? அப்படின்னு கேட்டிருக்குது. யார? இவர பார்த்து, முக்கியவ பார்த்து கேட்டிருக்குது. உடனே இவங்க ஷாக்கிங் ஆயிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது, இது பண்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து பேச்சு ட்ரெய்னிங்லாம், ஸ்பீச் ட்ரெய்னிங்லாம் தலைவருக்கு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பேச்சு வார்த்தைகள சிறு சில வார்த்தைகள்லாம் கத்துக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க வீட்டு யாரோ விருந்தாளி வந்து வீட்டு பக்கத்து ஆளுங்களோ, விருந்தாளியோ, ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கங்க. இது வந்து வெளியில நிக்குது. மனுஷங்க மாரி வெளியில நிக்குது வச்சுக்கங்களேன். ஏன் மனுஷங்க மாரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சும்மா நின்றா பரவால்ல. ஏதாவது ஒரு குருவியோ, காக்காவோ நிக்குது, கிளியோ நிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பறவையே நிக்குது. ஆனா சும்மா நிக்கல. வந்தவங்கள்ட்ட வந்து இது மனுஷங்கள போல என்ன கேட்டிருக்குன்னா, "டூ கரிகாலஸ்" அப்படின்னு கேட்டிருக்குது. கரிகாலஸ்னா என்ன அர்த்தம்னா, "எங்க இருந்து எதுக்கு வந்திருக்கிற?" அப்படின்னு அர்த்தம் மராட்டியில. புகரிகாலஸ்ன்னு கேட்டிருக்குது. இவங்க உடனே பார்த்த உடனே ஷாக். என்னடா இது காக்கா பேசுது அப்படின்னு இவங்க என்னமோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இத வந்து ஊர் மக்கள்ட்டலாம் பரப்புறாங்க. இது வந்து சின்ன கிராமம் தானே. அந்த என்ன அந்த ஊர் பேர் வந்து பல்கரை. சின்ன கிராமம் அது வந்து. அது ஊர் மக்கள்ட்டலாம் பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிச்சோனே நம்பளே இப்ப நம்ம பக்கத்துல வீட்ல யாராச்சும் இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு கிளி பேசுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் பார்ப்போம்ல. அதே மாரி தான் ஊர் மக்கள் எல்லாம் இது வந்து ஒரு கண்காட்சியா மாத்திட்டாங்க. வீடியோ ஒரு கண்காட்சியா மாத்திட்டாங்க. வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இது வந்து வெளியில நியூஸ் சேனலுக்கு அங்க, இங்க எல்லாம் எல்லாம் போகுது. அதுல ஒருத்தவங்க வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து அந்த மைக்க வச்சு அதுகிட்ட பேசுறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். எண்டுல போடுறேன். இல்லாட்டி நடுவுல போடுறேன். உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அந்த வி மைக்ல வந்து அது என்ன சொல்லுதுன்னா, "துஜே காம் கயா ஹை" அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ட்ட பேசியிருக்குது. "துஜே காம் கயா ஹைன்னா" என்ன அர்த்தம்னா, "உனக்கு என்ன வேல?" அப்படின்னு கேட்டிருக்குது அது. டென்ஷன் ஆகி கேட்டிருக்குது போல. எல்லாரும் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் பேசு, நீ பேசு, அத பேசு, இவங்க பேசுறதெல்லாம் வார்த்தையில பேசு பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புரிஞ்சிருச்சு நம்மள தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காண்டி இந்த ரிப்போர்ட்டர்ட்ட கேட்டிருக்குது. "துஜே காம் கயா ஹை? உனக்கு என்ன வேல?" அப்படின்னு கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் நெறைய பேர் தொந்தரவு பண்ண இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆ இது பாபா பாபான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போயிருக்குது. அவர்ட்ட முன்கேட்ட. இல்லாட்டி ஆயின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போயிருக்குது. இந்த மாரி அது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஆளாவே வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல. "நாங்க எங்க புள்ளைங்க மாரி தான் இந்த காக்கா வச்சு வளர்த்துக்கிட்டு வரோம்." அப்படி சொல்லி ரிப்போர்ட்டர்ட்ட நியூஸ்லலாம் இப்ப பரவலா எல்லாம் சொல்லியிருக்காங்க. "இப்ப தான் காக்கா பேசுதா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஏன்னா ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடிலருந்து இத பத்தி நெறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய காக்கா பேசுறதா இன்டர்நெட்ல கூட நெறைய வீடியோஸ் இருக்குது. நெறைய நியூஸஸ் கூட இருக்குதுங்க. 2019, 20ல வந்து இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், யுகேல உள்ளது. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, "காக்கா பேசுமா? காக்கா எப்படி பேசும்?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிசர்ச் பண்ண அந்த டைம்ல வந்து நெறைய காக்கா வந்து பேசியிருக்குது. இவங்க ஸ்பீச் ட்ரெய்னிங் குடுக்கறதா இருக்கட்டும், அந்த காக்கா வந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி பல இது நடந்திருக்குது. நெறைய ஃபுட்டேஜ், நெறைய வீடியோஸ், நெறைய ஆர்டிகில்ஸ் கூட இன்டர்நெட்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2023ல ஒரு கேக் ஷாப் வச்சிருக்காங்க லேடி. எங்க வச்சிருக்காங்கன்னா, கனடால வச்சிருக்காங்க. அந்த கனடால உள்ள அந்த லேடி வந்து கிளி வளர்க்கறதுக்கு பதிலா அந்த காக்காவ வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த காக்கா வந்து எல்லாத்தையும் அந்த கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் வந்து ஹலோ, ஹலோ, ஹலோ சொல்லிட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஸ்பீச் ட்ரெய்னிங்லாம் குடுத்துருக்காங்க. ஸ்பீச் ட்ரெய்னிங் குடுத்தனால தான் பேசியிருக்கு அந்த காக்காவும். ஸ்பீச் ட்ரெய்னிங் குடுத்து ஹலோன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணியிருக்கு. இந்த நியூஸ் கூட நெறையா வைரலா போயிட்டு இருந்துச்சு. நெறையா ட்ரெண்டிங்கா சுத்திக்கிட்டு இருந்துச்சு 2023ல. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து யுஎஸ்ல உள்ள அந்த நியூயார்க்ல வந்து ஒருத்தரு வைல்ட் லைஃப் ரெஸ்க்யூவரு. அவரு வந்து ஒரு காக்காவ ரெஸ்க்யூ பண்ணிட்டு இதே மாரி நம்ம இந்தியால எப்படி நடந்துச்சு? கீழ அடிபட்டுருச்சுல்ல, அதே மாரி இது எங்கேயோ அடிபட்டு இருந்தது ஒரு காக்கா. அத வந்து எடுத்துட்டு வந்து வ வ வச்சிருக்கிறாரு. அங்கேயும் இந்த மாரி பேசியிருக்குது காக்கா. அதுக்கப்புறம் இவரு ஸ்பீச் ட்ரெய்னிங்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுவும் நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசலன்னா கூட, ஓரளவு மனுஷங்கள மாரி பேச ஆரம்பிச்சிருக்குது. புரிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குது. ஸோ, இந்த மாரி பல நியூஸ் இன்டர்நெட்ல இருக்குது. இப்ப இந்த காக்கா பேசட்டும், இல்லாட்டி கிளிகள் பேசட்டும், இதுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரீசன் குடுத்திருப்பாங்க. சயின்டிஃபிக் ரீசன் ஒண்ணு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் இந்த காக்காவா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கிளிகளா இருக்கட்டும், இதெல்லாம் கோர்விட் ஃபேமிலி அப்படின்னு சேர்ந்த ஒரு பறவைகளோட இனத்தோட சேர்ந்தது தான். இந்த கோர்விட் ஃபேமிலின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் பேர்டுன்னு அர்த்தம். ஸ்மார்ட் ஃபேமிலின்னு அர்த்தம். ஸ்மார்ட் ஃபேமிலின்னா பறவை இனத்திலேயே ரொம்ப புத்திசாலியோட இருக்கிற புத்திசாலிகள் பறவைகளா ஒரு கூட்டமா இருக்கும்ல, அந்த இனத்தோட சேர்ந்தது தான் இந்த கிளி, இந்த காக்கா, இந்த குருவி எல்லாமே சேர்ந்தது. இப்ப இந்த காக்காக்கு இருக்கட்டும், இந்த கிளிகளா இருக்கட்டும், இதுங்களுக்கு பெரும்பாலும் இந்த காக்காக்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி நெறையா இருக்குமாங்க. ஏன்னா நம்ம பழைய புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல் புக்லயும் நெறைய படிச்சிருப்போம். இந்த காக்கா வந்து இந்த பானையில தண்ணி இல்லன்னா, கல்ல போட்டு தண்ணிய மேல வர வச்சு காக்கா குடிக்கிறது வந்து நெறைய பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். அதே மாரி தான். அது வந்து புத்திசாலியா இருக்கிறனால தான் அது வந்து கல்லு போட்டா மேல வரும், தண்ணி மேல வரும்னு சொல்லிட்டு தண்ணிய குடிக்குது. இப்ப ரீசென்ட்டா ஒரு நியூஸ் கூட நான் படிச்சேன். காக்கா வந்து ஜப்பான்ல தான் நெனைக்கிறேன். ஜப்பான்ல வந்து யாரோ ஒருத்தரு டேப் தொறந்து விட்டு அடிக்கடி டேப் தொறந்து தண்ணி குடிப்பானாம். ஏதோ ரோடு ஓரமா. இந்த காக்காவும் அத பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு
அவர் எப்படி தெருப்புறாரோ, டேப் எப்படி தொறக்குறாரோ, அதே மாரி இது தொறந்து விட்டு தண்ணி குடிக்கிறத ஜப்பான்லயும், சைனாலயும் எங்கேயோ ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அது இருந்தா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறேன். அதே மாரி ஜப்பான்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த காக்கா வந்து சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமாங்க. இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல் எல்லாம் ஃபாலோ பண்ணுமா. இந்த ரெட் சிக்னல் போட்டா நிக்குமா காக்கா. இந்த கிரீன் சிக்னல் போட்டா அதுக்கப்புறம் பறந்து போகுமா. ஸோ கேட்கறதுக்கு வியர்டா இருக்குல்ல. இந்த மாரி ஜப்பான்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முக்கியமான விஷயம் இந்த சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காக்காக்கா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த இதுக்கு கிளிகளுக்கா இருக்கட்டும், இதுங்களுக்கு வந்து ஒரு ஆர்கன் ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் ஒண்ணு இருக்குமா. இந்த மத்த பறவைகளுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஆர்கன். இந்த ஆர்கன் வந்து தொண்டையில இருக்குமா. இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சினிரிக்ஸ் இது என்ன பண்ணும்னா, ம சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ வந்து உள்வாங்கிட்டு, அத வந்து திருப்பி லவுடா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுமா. மிமிக்ரின்னு வச்சுக்கங்களேன். மிமிக்ரி பண்ணும். நம்ம மிமிக்ரின்னு வச்சுக்கிறோம். இவங்க வந்து சயின்டிஸ்ட் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்றாங்க. ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இப்ப வந்து யாராச்சும் மனுஷங்க பேசுனாங்கன்னா, இந்த கிளிகள் வந்து அத வந்து சவுண்ட வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து காக்கா வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்தீங்கன்னா, கிளியா மாரியா இருக்கட்டும், கிளியாவும் இருக்கட்டும், இல்ல காக்காவும் இருக்கட்டும். எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து அதுக்கு வந்து அறிவும் கூட தானே. மத்த பறவைகள் மாரி இல்ல. மத்த பறவைகளோட அறிவு கூட தான். ஸோ, அதனால சிந்திக்கக்கூடும். சிந்திச்சு உங்கள மாரி மனுஷங்கள மாரி அது பேசும். உங்க கூடயே வளர்ந்துச்சுன்னா, அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இது உண்மதான். கிளி பேசுறது இப்ப நம்ம பார்த்துருக்குறோம். இப்ப காக்கா பேசுறது வந்து நம்ம புதுசா பார்க்குறோம். எல்லாம் ஒரே வகை தானே, ஒரே இனம் தானே. அதனால காக்கா பேசுது. அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். இப்ப பாருங்க நீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ಕೊಂಡ್ರ ಕಾಲೇನರದು खोटा मीनर அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்கு நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன்னா, வீடியோ புடிச்சதுனால தான் நீங்க இந்த வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு மிஸ் ஆகாம உங்க நோட்டிஃபிகேஷன்ல இந்த வீடியோஸ் வரும். நீங்களும் மிஸ் ஆகாம பார்க்கலாம். அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வேற வீடியோல பார்ப்போம். டில் தென் டேக் கேர். பை.